வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு செட்டிநாடில் ரொம்ப ஃபேமஸான பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ரெண்டு ஒரே சைஸ் டம்ளர் தான். அதில் வந்து ஒரு டம்ளர் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கணும். பச்சரிசிக்கு ஒரு டம்ளரும் ஒரு டம்ளர் உளுந்த பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டும் சரியாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா 3 மணி நேரம் நல்லா அரிசியும் உளுந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் கிரைண்டரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாம இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு சால்ட் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஸ்வீட் தான் சேர்க்கணும். அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். மாவு இப்போ நல்லா அரைச்சிருச்சு. மாவு வந்து இந்த மாதிரி கையில் அள்ளி இப்படி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ தோண்டிடலாம். ஓகே, மாவு வந்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து இதோட தண்ணி சேர்த்து இப்போ பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஆட்டி தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஜீனி சேர்த்துடலாம். ஸ்வீட் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 3 கரண்டி ஜீனி சேர்த்துக்கிறேன் நான். மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து ரைஸ் பேன் ஆயில் வந்து ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் வழக்கமாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பாலில் வந்து ஊறும். இல்லை காஞ்சது வந்து அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துருவோம். இல்லாட்டி வந்து ரொம்ப கலர் மாறிடும். மாவு வந்து போட்டதும் கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டி வச்சு பரட்டி விட்டதுக்கப்புறமா லேசாக இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச பணியாரெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலோட சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம்.
டேஸ்டியான ஹெல்த்தியான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.